ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆர்கேஎஸ் கேமிங், அதாவது ரினித் 1123. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அனிமல் ஹாஸ்பிட்டல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஒரு 3 ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நான் தான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன், சானிட்டி லெவல் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களா, நம்ம செத்துருவோமா. நான் இதில் ஷிஃப்ட்டு 2 வரையும் விளையாடி வச்சுருப்பேன். அதனால தான் இங்கே அப்ஜெக்டிவ் சைடில் காட்டுறாங்க. அதனால் நான் இந்த கேம் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கேன், அதனால் ஈஸி தான். இந்த கேம் ப்ளேயில் பாருங்கள், எனக்கு அதிகமாக அண்ணாமலி தான் வரும். யாருக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்காதான்னு தெரியல, ஆனால் எனக்கு அதிகமாக வந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. இவன் கூட அண்ணாமலியில் தான், ஆனால் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் யாரும் அவ்வளோவும் வரல. செகண்டில் தான் எல்லாருமே வந்தாங்க. இருங்க காட்டுறேன். இவன் வேறு ஓச்சின்னு கத்துறான். சரி வாங்க அடுத்த. இந்தமாரி டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இதுலேயும் நம்ம இது சானிட்டி குறையும். இந்த மாதிரி தான் டைம் வேஸ்ட் ஆகுது. எனக்கு அண்ணாமலியாலே நான் இதில் டைம் வேஸ்ட் ஆச்சு. நல்ல வேலை ஒரு காஃபி ரெடி ஆனதுனால நான் தப்பிச்சேங்க. அப்போ ஃபாஸ்ட்டாக ரிஜிஸ்டர் எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணுங்க. அங்கே ஏற்கனவே ஒரு பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க, அப்புறம் லெஸ்ஸு போட்டுட்டு போகிறாங்க. சரி வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இங்கே பார்த்தீங்களா சைடில் மைனஸ் ஜாப் ப்ளஸ்ன்னு காட்டினது, இந்த மாதிரி தாங்க காட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து மல்டி பிளேயரில் வந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். நான் சிங்கிள் பிளேயரில் டக்குன்னு போட்டு வந்துட்டேன். நிறைய பசங்க வந்துடலான்னு பார்த்தாங்க. ரேண்டம் பிளேயர் கூட எல்லாம் விளையாடக்கூடாது ஒரு யூடியூபர்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சுது. கொஞ்சம் ஹேங் ஆகும், அது கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அன்லிமிட்டட் நெட்டு நீங்கள் மட்டும் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பாகிட்ட கேட்டேன், எனக்கா வந்து வீடியோ போடலாம், சனி ஞாயிறாவது ஃப்ரீயாக நல்லா வீடியோ போடலாம். எனக்கு இன்னும் 2 சேனல் இருக்குது, நான் அதை இன்னும் தொடலை. அது காடை பற்றி ஒன்று, இன்னும் ஒன்று நெருட்டோ பற்றியும் இருக்குது. அதில் நான் இன்னும் போடலை. எனக்கா இந்த சேனல் தான் ரொம்ப லோவாக இருக்குது, லோ சப்ஸ்கிரைபரில். நான் என் கூட வரனால அவன் சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே போதுங்க. அதாங்க நான் இந்த சேனல் நம்மளும் அப்டேட் பண்ணோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். சரி, ஐ ட்ராப்ஸ் கேட்டிருக்காப்புல, ஐ ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க போவோம். ஐ ட்ராப்ஸை கொடுத்ததும் ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும், ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. இப்போ டாக்டர் வந்துடுவாப்புல. இருங்க, அப்படியே டாக்டரை வரத்துக்கிட்டே போக முடியுமா? முடியலங்க, ஆனால் பக்கத்தில் வந்துட்டோம். டாக்டர் இப்போ ஏதாவது நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கங்க. இந்த கன்லாம் ரோபக்ஸு நான் சொன்ன மாதிரி இருக்காங்க. ஏதோ அங்கே பாருங்கள், சானிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் சொன்ன மாதிரி அங்கே சானிட்டி லெவலில் போட்டிருக்கு பாருங்கள். இப்போ தான் நான் ஒரு பெரிய லாங் வீடியோவே போட போகிறேன், அதுவும் 13 நிமிஷம் தான். இது உங்கள் ஊரில் லாங் வீடியோவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்தவரையும் இது லாங் வீடியோ தான். நான் இதை ஷட்டர் க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன், தப்பிச்சிக்கிறாப்புல டாக்டரு. எனக்கு ஏன்னா ஷட்டர் க்ளோஸ் பண்ண முடியலன்னு தெரில. இதெல்லாம் கரெக்டாக தாங்க இப்போ எக்ஸலண்ட்டு கொடுத்துருவாங்க. தலையை ஆட்டியிருப்பேன். அடுத்துன்ட்டு இது எப்போங்க திறப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு ஷிஃப்ட்டு 3 வரக்குள்ளே திறந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருக்கும். டாக்டர் எப்படி தான் பூந்து போகிறாங்கன்னு தெரியல. இதுவும் இன்னும் திறக்கலை. ஒரு அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஷிஃப்ட் 5 மாதிரியும் பார்ப்போம். நான் சொன்னேன்லங்க, இவன் தான் இது. நான் என்னால் க்ளோஸே பண்ண முடியல, நிறைய முயற்சி எடுத்தேன். இங்கே பாருங்கள், இவன் தலையாட்டுறது எனக்கு அப்போ தெரியாது. தலையாட்டுறதுனால இது க்ளோஸே பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுற பாருங்க. ஜாப்னஸ் வேறு காட்டுது. ஜாப்பால் ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு. இப்போ முன்னாடி லெஸ்ஸு, இப்போ ஸ்ட்ரெஸ். அது பேர் என்னது, வாயிலே வர முடியாது, க்ளோஸ் பண்ண முடியல பாருங்கள். அது காரணம் வேறு யார்? ஒருத்தவங்களுக்கு முட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க. நான் என்னமாங்க பண்ணேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெஜிஸ்டர் மட்டும் கொடுத்தேன், ஆள் போயிட்டாப்புல, டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் கடைசியில் நம்ம ஜாப் போத்துன்னே நினச்சிக்கிட்டேன். இப்போ இது கொடுத்துட்றேன்னா ரிஜிஸ்டரு. இருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கொடுக்கலாட்டுது. சானிட்டி இது ரெடி ஆகிடுச்சுல, அதான் பிடிச்சிப்போம். அப்போ தான் நம்மளாலே எல்லாத்தையும் பண்ண முடியும்ட்டு பிடிச்சிக்கிட்டேன். இப்போ 97% இருக்குங்க. ஆனால் காட்டுறேன், பேய் மாதிரியே நடந்துக்கிறா இல்லை.
தலைலாம் இந்தமாரி காட்டுது பாருங்க. இப்போ ஜாப் ட்ரெஸ்ஸுன்னு வந்திருக்கா பார்த்தீங்களாங்க. மூட முடியல, இப்பயும் மூட முடியல. நான் வீணாக போயிடுச்சா ஏதாவது. அப்போ வந்து வெளியெல்லாம் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த பையனால தெரிஞ்சது. தோற்காம ஆயிடுச்சு. இவன் இடிக்கிறதால மூட முடியலங்க. இங்கே பாருங்கண்ணா, இவன் இடிச்சாக்க மூட முடியாதுட்டுது. சரி போனா இவனை ரிஜிஸ்டராவது பண்ணி விட்டுருன்ட்டு ரிஜிஸ்டர் கொஞ்சம் நேரத்தில் கொடுப்பேன். கொடுத்துட்டேன் நாங்கள். கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் பாருங்க. போயிட்டானா? இதுக்கப்புறம் என்னால் கொடுக்க முடியாது. நான் அவனை மூடியே தீர்வுட்டு மூடிட்டேன். அவ்வளோதாங்க, அவன் போயிட்டான். அடுத்து வேற இன்னும் ஒரு அனாமலின்னு நான் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். அவனை தலையை முக்கெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருந்தானோன்னா அவனை அனாமலி தான். இந்த மாரி லைட்டு பிரெட்டாக ஆகிறதுனால தாங்க நான் பயப்படுறேனே. இருங்க, இவன் அனாமலியா இல்லை உண்மையானவனான்னு பார்த்துக்கோ. இல்லைங்க, அனாமலி இல்லை. இவன் அனாமலி இல்லை. கை கால் தலையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பேன். நான் எப்பயுமே இந்தமாரி பண்ணுறோங்க. கேமராவை செக் பண்ணிவிடுவோம் கரெக்டாக அப்படின்ட்டு. அந்த 4 பேர் இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். எங்கள் அக்காவை கூப்பிட்டுணுமான்னு சொல்லுங்கள். அடுத்த கேம் பிளேயில் கூப்பிட்றலாம். அடுத்த கேம் பிளே அடுத்த வாரம் நான் போடுறேன். போட முடியலன்னா ஏன்னு கேளுங்க. இந்த ஜாப் ட்ரெஸ்ஸு தாங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாப்புல. இவன் தான் நான் நினைக்கிறேன். இருக்கு, ஆமாம் இவன் தான். இதில் எதுவும் தெரியாது பாருங்க. இந்த மாதிரி தலையை ஆட்டிட்டேன்னா இப்போ நான் போய் ஃபோட்டோ எடுப்பேன். வெயிட் பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுப்பேன். இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறக்குள்ளே எனக்கு வந்து சானிட்டி ஒரு 10 குறைஞ்சிரும். இது இல்லை, இன்னொரு இதில் வந்து எனக்கு சானிட்டி குறைஞ்சிடும். பிரெட்டாக இருந்ததுங்க இந்த ஃபோட்டோ. அவ்வளோதான். ஆர் யூ சீரியஸ்? யூ டர்னிங் இன் மீ அப்படின்ட்டாப்புல. இவனை பார்க்க நல்லவனா தான் இருப்பான். அடுத்து வரவனெல்லாம் நாங்க பார்க்க நல்லவன மாரி. இதோ இவனை பார்க்க நல்லவன மாதிரியே இருக்கானா. அடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து தெரிஞ்சிடும். இப்போ கருப்பாக தெரியுதா? அவ்வளோதான். இந்த மாதிரி வந்தாக்கா எப்படிங்க? இந்த மாதிரிலாம் பிலீவ் கம் திஸ் வே. கோமா நீனே ஒரு மூஞ்சில் பூசடி கவச்ச பையி. எதுவுமே புதுசாக அன்லாக் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். எதுவுமே அன்லாக் ஆகலுங்க ரூம்பு. 1 2லேயே நிற்கிதுன்ட்டு நான் வந்துட்டேன். நான் யாருமே உள்ளே விட்டுட்டேன்னு நான் நினச்சிட்டேன். ஒருத்தவனை மட்டும். இன்னமும் நான் யாரையுமே விடல. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இவனை இப்போ அதுதான் ஒருத்தவங்க வந்திருக்கான். ஷிஃப்ட் 2ல் இப்போ தாங்க ஒருத்தவங்க வந்திருக்கான். இப்போ ஏன் நான் சொன்னேன்னு தெரியுமாங்க? எனக்கு அனாமலி அதிகமாக இருந்திருக்காங்க. இப்போ நான் ஜம்ப் பண்ண பார்க்கோர் மாரி அது எப்படின்னே தெரில. இவங்க வந்துருக்காண்ணா, நான் வந்துட்டேங்க. சரி வாங்க, இவன் கேட்குறதுக்காட்டி ரூம் நம்பர் 1 திறந்து வச்சுப்போம். மூடி வச்சுட்ட அவ்வளோதான். வச்சா என்ன ஏனும் கூப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அதாங்க அவன் தான் கூப்பிட்றான்னு தெரியல. ஏன்னா கதவு மூடிக்கிச்சு. முட்டு போயிட்டா போகும். என்ன ஓச்சி கதவு மூடில. இதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு. அடுத்த ஆள் ரெடி வாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை என்று பார்க்கலாம். அடுத்து இவனுக்கு ரெடியா? ரெடி பாஸ். இவனையும் ஆன் பண்ணி விட்டுருவான். உனக்குலாம் பார்க்க முடியாது. ஹனிபி அந்த இது சிரப்பு மாதிரி. இந்த சிரப்பு 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 அது பேர் என்னமோ சிரப்பு மாதிரியே இருக்குங்க. இது பேர் ஆயில்மெண்ட்டான். சரி மருந்துன்னு வச்சுப்போம். ஆயில்மெண்ட்டு தான் மருந்துங்க. இது ஹனி தேன். அவ்வளோதாங்க. ஆயில் வருது. ஆயில்மெண்ட்டு அப்புறம் அந்த ஐ ட்ராப்பு. ஆயில்மெண்ட்டு
ஐ ட்ராப்ஸ். ஒருத்தவங்க கடைசியாக எமர்ஜென்சியில் வந்துட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில. கடைசியில் அவனுக்கு தான் நான் முதல்ல எல்லாத்தையும் பண்ணேன். சரி வாங்க என்ன நார்மலாக அனாமலியான்னு பார்ப்போம். கண்ணை பார்த்தாலே வித்தியாசம் முடிச்சு அனாமலியோ. ஸ்கேரி ஃபோட்டோ நான் சொன்னேன்லங்க, இவன் தான் அப்படியே பார்க்க நல்லா மாதிரியே இருந்தான். அவ்வளோதான் வரான். உனக்குலாம் ஏன் ஸ்கேரி ஃபோட்டோ இதே குறைச்சி விட்டு பிலீவ் ஐ கம் திஸ் வே. அவ்வளோ கோவம் பொங்குதுன்னா ஏன்டா இந்த மாதிரி வரீங்க? நல்லா வணங்க வாங்கடா. நல்லா வேணா பரோட்டா, கெட்டவனா வரட்டா. எப்படிங்க ரைமிங்கு? சரி வாங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்ன நல்லவனா இல்லை மூச்சு கறிவு போய் காந்தி போனோம். வாய மாதிரியே இருக்கான். கரெக்டாக தான் இருக்காப்புல. சரி வாங்க எல்லாத்தையும் எடுப்போம். டேக்கு எடுத்துக்க. செத்துட்டான். இதுதாங்க இவன் தானே அந்த ஆளு. ரெண்டா அவனுக்குலாம் அப்பயே அனுப்பி விட்டுருக்கணும். மயக்க போட்டு விழுந்து எங்கள் வேலையை வாங்குற பத்தியா நாடாது. இந்த மாதிரி பண்ணா என்னதான்டா பண்ணுறது? இவன் வேற ஜாப் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருவானா? பயந்துடுறாங்க. இவன் வேற பயந்தா ஒலி மாரி. இந்த கேரக்டர் என்ன இவ்வளோ பயமாக இருப்பான்? இப்படி பயந்தாக்கா வேலை ஆகாது பாஸ். இப்படி பயப்படக்கூடாது பாஸ். நான் இதுங்க ஃபீவரா அதான் மயக்கப்பட்டு விழுந்துட்டாப்புல. இப்போ இது தர்மாவமாக முதல்ல எடுத்துக்கோம். பேண்டேஜ் அவ்வளோதான். போய் போட்டு விட்டு இன்னும் சிறிது நேரத்தில் கேம் பிளேயை முடித்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். என்னடா பெரியவன் மாதிரியே பேசுகிற? நீனே ஒரு குட்டி பையங்காதீங்க. அவ்வளோதான். டாக்டர் வந்தாச்சு. டாக்டரே எனக்கு இப்போ டேசர் கன்று வேணும். அம்மா 3வது நாள் டேசர் கன்று அது வரும் இது வருங்கிறீங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். எனக்கு டேசர் கன்று கொடுக்கல அடிச்சு விடுவேன். டேசர் கன்று கொடுறா. டேசர் கன்று. ஐயோ இதை தான் ஓப்பன் பண்ணுறானு. டேசர் கன்று கொடுங்க. டேசர் கன்று ஒருவேளை டேசர் கன்று அங்கே விற்பாங்களா? வாங்க போய் பார்ப்போம். ஆமாம் போல இதை பார்ப்போம். அனாமலி 4 ட்ரீட்மெண்ட்டு 4 கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் 4 பேர் அனாமலி. நான் சொன்ன மாதிரி இது டேசர் தானே. ஆனால் என்கிட்ட காசு இல்லையே. எதுக்கோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அட பாவிகளா, ரோப்ளாக்ஸ்க்கு எடுக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? பாய் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய் 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 பாய்.